ஏற்காடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மலைகளின் இளவரசி வாழ்க. கோட்டை போட்டு வரேன், இல்லைன்னா பயங்கரமா குளிரும். என்ன மகிழ், ஆதிதான் இப்படி டென்ஷனா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கா, நீயும் டென்ஷனா வந்துட்டு இருக்க. இன்னும் ஹோட்டல்ல நடந்த பிரச்சனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆனா நீ எப்பவும் இல்லாத அளவுக்கு கோவப்படுற மகிழ். உங்ககிட்ட ஏதோ சேஞ்சஸ் தெரியுது. ஒரு சேஞ்சும் இல்ல. அவங்கள நினைச்சா அப்படியே கோவமா வருது. இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்ற ஆளுங்களை பார்த்ததே இல்ல. இப்பதான் ஏற்காடு வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள அவங்கள ஞாபகப்படுத்திட்டீங்களா? அந்த குடும்பத்துல ஒருத்தர் இருந்தானே, அந்த முட்டகண்ண நட்டையா, நம்ம சண்டை போடும் போது என்னை பார்த்து குடிகாரன்னு சொல்லிட்டான். அதான் என்னால தாங்கிக்க முடியல. சீதா, நீ அதை கவனிச்சியா? கவனிச்சேன். ஏண்டே, புருஷனை ஒருத்தன் குடிகாரன்னு சொல்லிருக்கான். அது தெரிஞ்சுக்கிட்டு நீ அவங்கிட்ட போய் எப்படி என் புருஷனை அப்படி சொல்லலாம் நீ அவங்கிட்ட கேட்காம நீ பாட்டுக்கு சைலண்டா வந்து கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிறிய. நீலாம் என் பொண்டாட்டியாடி? சும்மா இருங்க. அவர் எவ்வளவு புத்திசாலியா இருக்காரு தெரியுமா? அத உங்க மூஞ்ச பார்த்த உடனே குடிகாரன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. உங்ககிட்ட போய் சொன்னா பாரு. என்ன 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 சொல்லணும், என்ன சொல்லணும்? அண்ணே, அதுல ஒருத்தன் ஞானப்பழம் மாதிரி பொண்டாட்டிக்கு பறிஞ்சுக்கிட்டு என் கூட சண்டை போட்டானே, அத மட்டும் என்னால மறக்கவே முடியலண்ணே. அங்கேயே அவனை 4 அடி அடிச்சிருக்கணும். அதுக்குள்ள என்ன சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. மகா, யாரோ சண்டை போட்டதுக்கு என் மேல இது கோவத்தை காட்டுற? என்னது கோவத்தை காட்டுறாளா? இன்னுமா அந்த கோவத்திலேயே அவ இருக்கா? தப்பு நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு எதுக்கு அவங்க கிட்ட போய் சண்டை போடணும்? ஏய், நம்ம என்ன வேணும்ட்டா செஞ்சோம்? தெரியாம நடந்து போச்சு. சாரி கூட சொல்லிட்டோம். அவங்களுக்கு தான் பேச தெரியும்னு. படிச்சவங்க மாதிரி நடந்துக்கோங்க, மேனஸ் தெரியாம பிஹேவ் பண்ணாதீங்கன்னு எந்த தப்பும் செய்யாத உன்னை பார்த்து பேசினா எனக்கு கோவம் வராதா? என்னமோ அவங்கிட்ட தான் காசு இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டதுக்கு பில் பே பண்றேன்னு சொல்றான். அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். பெரிய அப்படியே மைசூர் மகாராஜா நினைப்பு. விடாதி, போதும். அப்படிலாம் நினைச்சு விட்டுட்டா அவங்க எல்லாம் இப்படியே தான் இருப்பாங்க. ஐயோ, முன்ன பின்ன தெரியாதவங்கள பத்தி பேசி ஏன் இப்படி எல்லாரும் கோவப்பட்டுக்கிறீங்க? ஏய், அப்படிதான் கோவப்படுவோம். அவன் எப்படி என்ன குடிகாரன்னு சொல்லலாம்? தப்புடி. தப்ப நம்ம பேர்ல வச்சுக்கிட்டேன்னு அவ குத்தி காட்டி பேசுறது என்னதான்? அது கூட புரியலையா உனக்கு? ஏன் நான் என்னடா தப்பு செஞ்சேன்? என்ன உன் பொண்டாட்டி திட்டினது இப்ப சொல்லி காட்டுறதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வரும்? உன் பொண்டாட்டியோட அண்ணன் காலை சுருட்டிக்கிட்டு இருந்திருந்தானா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஹலோ, என் பர்மிஷன் இல்லாம என்னை பத்தி பேசக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு, புரியுதா? அப்புறம் காலை சுருட்டிட்டெல்லாம் என்னால உட்கார முடியாதுமா. உங்ககிட்ட வாண்டடா வம்பிழுக்கிறது தான் இந்த ட்ரிப்ல என் டாஸ்கே. ஓகே? கேட்டுக்கிட்டியா மகா? காதல விழுந்துதா? இதுக்கப்புறம் என்ன ஏதாவது குறை சொன்ன செல்வம், இதுக்கப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். உன்கிட்ட போய் சொல்றேன் பாரு, நீயே ஒரு பொண்டாட்டி தாச. நானும் தான் வெண்ணிலா. நான் உன் தம்பியை விட சீரியஸான பொண்டாட்டி தாச. ஆமா. சரி சரி, தேடாத. கோவப்படாத. சமாதானமா, சமாதானம். வெள்ளக்குடி. ஓகே ஓகே. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட வம்பிழுக்கல, ஓகேவா? ஆனா வெளியில தெரியற இயற்கை காட்சிகளை ரசிக்கிறேன். சரியா? வளைந்து நெளிந்து போகும் பாதை, மங்கை மோக கூந்தலோ, செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதான். ஐயோ, தெரியாம. என்ன இருந்தாலும் அவன் என்ன குடிகாரன் கூப்பிட்டது தாங்கிக்கவே முடியல. அதனால குச்சாதான் என் மனசு ஆறும். மகிழினி, என் பேக்ல முந்திரி பருப்பு இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் இடம், அது உள்ள இருக்கு பாரு. பாருமா, கொஞ்சம் முந்திரி இருக்கான்னு பாரு. அது உள்ள பாரு. இல்லையா? அடியில இருக்கும் பாரு. ரைட்டு.
இல்ல போல இருக்கு, காலி ஆயிடுச்சு.